அன்பானவர்களே, என்னுடைய பேர் ஆண்டனி ஜோசப். நான் சென்னை பட்டணத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய குடும்பத்தில் நான் முதலாவது பிறந்தேன். எனக்கு 3 தங்கைகள். அன்பானவர்களே, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு படிப்பில்லை. என் அப்பா சாராயம் காய்ச்சி விற்கிறவர். சரிங்களா? சாராயம் காய்ச்சி விற்கிறவர். சில அடிதடி அந்த மாதிரி விஷயங்களை அவர் ரொம்ப அதிகமாக ஈடுபடுவார். இப்போது நான் பிறந்த பொழுது அன்பானவர்களே, என்னை பார்த்த எல்லோருமே என்னுடைய பெற்றோருக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பிள்ளை உங்களுக்கு நன்மை உண்டாக்க பிறக்கலை, இந்த பிள்ளை உங்களுக்கு தீமை உண்டாக்க பிறந்திருக்கிறது. எனவே இந்த பிள்ளையை நீங்கள் உயிரோடு வைக்காதீங்க, இந்த பிள்ளையை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டுடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது தானே, தமிழ்நாட்டில் எந்த பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளுவாங்க. ஃபிங்கர் டிப்ஸில் இருக்காங்க நம்ம ஆளுங்க. ஏன் ஏதாவது ஐடியா கொடுத்தீங்களா யாருக்காவது? அன்பானவர்களே, நம்முடைய தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு பழக்கம் இல்லைங்களா? ஆனால் நான் ஆண் பிள்ளையாய் பிறந்தாலும் நான் பிறந்த பொழுது என் பெற்றோருக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை, இந்த பிள்ளையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உயிரோடு வைக்காதீங்க. இந்த பிள்ளை வளர வளர உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும். எனவே இந்த பிள்ளை உங்களுக்கு வேண்டாம், இந்த பிள்ளை உங்களுக்கு நன்மை உண்டாக பிறக்கலை, உங்களுக்கு தீமைக்காக தான் பிறந்திருக்குது. எனவே இந்த பிள்ளையை நீங்கள் உயிரோடு வைக்காதீங்க, கொன்னுடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பானவர்களே, ஆனால் கர்த்தர் என் மேல் வைத்த இரக்கத்தினாலே, கிருபையினாலே கர்த்தர் என்னை ஜீவனோடு கூட பாதுகாத்தார். நான் வளர்ந்த பொழுது என்னோடு கூட பிரச்சனைகளும் வளர ஆரம்பித்தது. எனக்கு 5 வயசாக இருக்கும் பொழுது என் சரீரம் முழுவதுமாக கொப்பளங்கள் வந்தது. அந்த கொப்பளங்களால் நல்ல உடை என்னால் உடுத்த முடியாது. உடனே அந்த கொப்பளம்லாம் அப்படியே வேர்க்க ஆரம்பிக்கும், அப்படியே அரிக்க ஆரம்பிக்கும். சொரிஞ்சா அந்த கட்டியெல்லாம் வெடித்து சீடும் ரத்தமும் வெளியே வரும். என்னை பரிசோதித்த டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளையினுடைய உடலில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சூரிய வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால இந்த பிள்ளை 18 வயசுக்கு மேல உயிரோடு வாழ்றது கஷ்டம். இந்த பிள்ளை 18 வயசுக்குள்ள உடம்பு அதிகமாக சூடு அதிகமாயிட்டு, உஷ்ணம் அதிகமாயிட்டு, உடல் முழுவதுமாக கட்டிகள் அந்த கட்டிகள்லாம் கேன்சர் கட்டிகளாய் மாறி உஷ்ணத்தினால உடல் வெடித்து சீடு ரத்தமும் சாகும் அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரணத்தை இவன் 18 வயசுல சந்திப்பான். இவன் 18 வயசுக்கு மேல உயிரோட வாழ்றது கஷ்டம். ஒருவேளை 18 வயசுக்கு முன்னாடி சாகவும் வாய்ப்பு இருக்குது. இவன் வெயில்ல போகக்கூடாது. அட்லீஸ்ட் 18 வயசு வரைக்குமாவது இவன் உயிரோட இருக்கணும்னு சொன்னான். இவன் வெயில்ல போகக்கூடாது, வெயில் ஒரு சொட்டு படக்கூடாது. பட்டா உடனே என்ன வரும், கேன்சர் கட்டி வந்துடும். அப்படி வெயில்ல போக வேண்டிய அவசரம் ஏற்பட்டாலும் தலைக்கு தொப்பி போட்டு போகணும், கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு போகணும், கைக்கு க்ளோவ்ஸ் போட்டு போகணும், முகத்தை நல்லா துணியால மூடிக்கிட்டு போகணும், கொடை பிடிச்சிட்டு போகணும். எல்லாத்தையும் கீழே இருந்து மேலே இருக்க மொத்தத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு போனா உண்மைதான் வெயில் படாது. ஆனால் என் சரீரத்துக்கு காற்று வேணும். எல்லாத்தையும் மூடிட்டு போனால் காற்று வராது. காற்று வரலன்னு சொன்னால் வேர்க்க ஆரம்பிக்கும். வேர்த்தா அந்த கட்டிகள்லாம் எனக்கு அரிக்க ஆரம்பிக்கும், சொரிஞ்ச ரத்தம் வரும். அன்பானவர்களே, என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் உயிரோடு வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தேன். என் பெற்றோர் படிப்பறிவில்லாதவர்கள். ஒவ்வொரு நாளும் என்னை வைத்துக்கொண்டு அழ ஆரம்பிப்பாங்க. ஐயோ ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்தீங்க, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்தீங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க, எப்படியாவது இந்த பிள்ளையை நம்ம உயிரை காப்பாற்றணுமேன்னு சொல்லி இந்த பிள்ளையை நம்ம படிக்க வைக்கலாம். படித்தா இவன் பெரிய ஆள் ஆகிட்டு படித்து ஒரு நிழல உட்காந்து வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர் அளவுக்கு இவன் படிச்சிட்டான்னு சொன்னால் தன் வாழ்க்கை தான் அமைத்துக் கொள்ளுவான் என்று சொல்லி என்னை படிக்க வைக்க முற்பட்ட பொழுது எனக்குள்ளே இருந்த இன்னொரு பிரச்சனை வெளியே வர ஆரம்பித்தது. அதுதான் தூர பார்வை பிரச்சனை. இன்னைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. உதாரணமாக தூரமாக ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கிட்ட இங்கே நின்று பிரதர் பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி கை கொடுத்தா மட்டும்தான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அன்பானவர்களே, அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது. என்ன 5 வயசாக இருக்கும்போது ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஸ்கூலில் சேர்த்த உடனே அங்கே டீச்சர் சொல்லுவாங்க, ஆண்டனி படி, ஆண்டனி எழுதுன்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், டீச்சர் எதை படிக்கிறது, எதை எழுதுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, போர்டில் இருக்கிறத படிப்பா, போர்டில் இருக்கிறத எழுதுன்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், போர்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே டீச்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே டீச்சர் கோவம் வந்துடும். அப்போ கண்ணு தெரியாதா, கண்ணு தெரியாத குருட்டு பையல கொண்டு ஏன்டா எங்க கழுத்தை இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு போறேன். என் தாயார் என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்ததான சந்தோஷத்தோடு நிம்மதியோடு கூட வேலைக்கு போவாங்க. அவங்க வேலையை விட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் வீட்டில் இருப்பேன். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும்.
இவன் ஸ்கூலை விட்டு ஓடி வந்துடான்னு சொல்லி என்னை அடிக்க ஆரம்பிடே. இன்னைக்கு காலையில் தான் நாங்கள் கையை காலை பிடிச்சி நான் வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டேன், எதுக்கு ஸ்கூலை விட்டு ஓடி வந்தேன்னு சொல்லி என்னை போட்டு நல்லா அடிப்பாங்க. நான் சொல்லுவேன், அம்மா என்னை அனுப்பி துரத்தி விட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படி சொல்லி அழுதுகிட்டே சொல்லுவேன். என் அம்மா திருப்பி கேட்பாங்க, எதுக்காக ஒன்று துரத்துனாங்க? எனக்கு தெரியாது. அடுத்த நாள் என்னோடு கூட என்னுடைய தாயாரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சொல்லி கேட்பாங்க டீச்சரை பார்த்து, அம்மா ஏம்மா என் பிள்ளைய விரட்டி விட்டீங்களாமே ஸ்கூலில் விட்டுன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உன் பிள்ளைங்க கண்ணு தெரியலம்மா, உன் பையன் குருடன், கண்ணு தெரியாத பிள்ளைகள்லாம் குருட்டு பையங்க கொண்டு வந்து ஏன் எங்க கழுத்தை இருக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் படிப்பு ஒரு கேடா, இவனுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, தலைக்கீழ் நின்னாலும் படிப்பு வராது, கொண்டு போவோம் பிள்ளைன்னு சொல்லி கத்த ஆரம்பிப்பாங்க. என் அம்மா உடனடியாக அந்த டீச்சருடைய காலை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிப்பாங்க. அம்மா என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது, என் பிள்ளை 18 வயசுக்குள்ள உடம்பு வெடிச்சு செத்து போயிடுவான்னு சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கிறாங்க. அவனை எப்படியாவது உயிரை காப்பாற்றுவதற்கு நானும் என்னுடைய கணவரும் போராடுகிறோம். உங்களை கடவுள் மாதிரி கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், என் பிள்ளைக்கு படிப்பு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, முடியாது முடியாது, உன் பிள்ளைக்கு படிப்பு கற்றுக் கொடுப்பதற்கு நீங்க என்ன எங்களுக்கு தனியா சம்பளமா கொடுக்குறீங்க, முடியாது, கொண்டு போவோம் பிள்ளைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இப்படியாக சென்னையிலே என்னை 8 வயது வரைக்கும் பல பள்ளிக்கூடங்கள் புறக்கணித்து தள்ளினது. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போவாங்க, ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது ஸ்கூலுக்கு போனது கண்டிப்பா உலகத்துல நான் ஒருத்தன் தான் இருப்பேன். அன்பானவர்களை, 8 வயது வரைக்கும் என்னை சென்னையிலே பல பள்ளிக்கூடங்கள் புறக்கணித்து தள்ளினது. ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் யாரை இந்த உலகம் ஒதுக்குகிறதோ அந்த ஆளை கையில பிடிச்சி அவரை தான் கர்த்தர் உயர்த்துவது நம்முடைய ஆண்டவருடைய ஸ்டைல். ஹல்லேலூயா. 8 வயசுல என்ன ஒரு ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க. என் அம்மா சொன்னாங்கம்மா என் பிள்ளைக்கு தூர பார்வை தெரியாது. அவங்க சொன்னாங்க, தூர பார்வை தானே தெரியாது, பரவாயில்ல, நாங்கள் போர்டு பக்கத்தில் வந்து நாங்கள் பெஞ்ச் போட்டு உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் படிப்பு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறோம்னு சொன்னாங்க. என்ன கேட்டாங்க, தம்பி உனக்கு தூரம் மாறுறது தானே தெரியாது, போர்டு கிட்ட உனக்கு வந்து படிப்பு பெஞ்ச் போடுறோம், நீ கற்றுக்கிறியான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், எனக்கு தெரியலங்க, நான் படிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் முயற்சி செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி நான் சொன்னேன். அன்பானவர்களே, போர்டு இங்கே இருக்குன்னு சொன்னால் நான் இப்படி போய் இப்படி உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்போ எனக்கு போர்டு பக்கத்தில் எனக்கு பெஞ்ச் போட்டு எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க படிப்பு. இவனுக்கு படிப்பு வராது, இவனுக்கு படிப்பு ஏறாதுன்னு சொன்ன உலகத்தில் கர்த்தர் என்னை வகுப்பிலே முதல் மாணவனாய் வரும்படி ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் என்னுடைய மார்க்குகள் 90க்கு கீழே இறங்கவே இறங்காதுங்க. கிளாஸில் ஃபஸ்ட்டு நான். என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல நம்முடைய பையன் தப்பிச்சுக்குவான், அவன் வாழ்க்கையை தான் காப்பாற்றிக்குவான்னு சொல்லி. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலைன்னு சொன்னால் வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு இல்லை. நான் பிறந்தது ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பம், பேர் தான் கிறிஸ்தவங்க, ஆனால் நாங்கள் ஜெபிக்க, எங்கள் அம்மா அப்பா ஜெபிக்க மாட்டாங்க, நானும் ஜெபிக்க மாட்டேன், சண்டே ஸ்கூலுக்கு மட்டும் நான் போவோம், அவ்வளோதான். அன்பானவர்களே, இப்போது 6ஆம் வகுப்புக்கு நான் வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு நான் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏன்னு சொன்னால் இதுவரைக்கும் நான் படித்தது வந்து ஆரம்ப பள்ளி, பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கிளாஸ்க்கு வந்து 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே உட்காந்தும் போர்டு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்திரிச்சு போய் நேராக போர்டுக்கு இப்படி குறுக்க நின்றுவேன். இந்த பிள்ளைங்க வந்துட்டு பெருசாக யோசிக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்க தானே, சரி அவன் மாதிரி நம்மளும் நிற்போன்னு சொல்லி அவங்களும் எந்திரிச்சு போர்டுக்கிட்ட வந்துடுவாங்க. அதனால் வந்து என்னால் ஈஸியாக படிக்க முடிஞ்சு, என்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ 6ஆம் வகுப்புக்கு நான் போனேன். அந்த கிளாஸ் ஹை செகண்டரி ஸ்கூல், அது உயர்நிலை பள்ளி. ஒரு கிளாஸ்க்கு இப்போ எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா 70 பேர். என்ன சொல்லிட்டாங்க, ஆண்டனி நீ ஹைட்டாக இருக்கிற, நீ என்ன பண்ணு, பின்னாடி போய் உட்காரு. பின்னாடி போய் உட்காந்தாயா, போர்டு தெரியாது. அப்போ அங்கேயும் டீச்சர் சொன்னாங்க, ஆண்டனி படி, ஆண்டனி எழுதுன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், டீச்சர் எப்படி எழுது, எதை எழுதுறது, போர்டில் இருக்கிறது எழுது தம்பி. டீச்சர் எனக்கு போர்டில் என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ இத்தனை வருஷம் எப்படிப்பா படித்தேன், நான் போர்டு கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும், அப்போ வா படி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி எந்திரிச்சு போய் போர்டு பக்கத்தில் போய் நிற்கும்பொழுது என்னோட கிளாஸ்மேட்ஸ் வந்துட்டு கத்த ஆரம்பிப்பாங்க, டே தள்ளி போடா, நவுந்து போடா, உன் தலை தாண்டா தெரியுது, எங்களுக்கு போர்டில் என்ன தெரிய மாட்டேன்னு சொல்லி கத்த ஆரம்பிப்பாங்க. நான் எதுவுமே காதில் வாங்க மாட்டேன். என்னுடைய பெற்றோருடைய கண்ணீரும் கவலையும் மட்டும்தான் என்னுடைய சிந்தையில் இருக்கும். ஐயோ எனக்காக தானே என்னுடைய அம்மா அப்பா வந்து கஷ்டப்படுறாங்க, நான் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு நான் படிக்கணுமே, நான் படிக்கலன்னு சொன்னான் அவங்களுடைய பிரயாசமெல்லாம் வீணாய் போயிருமேன்னு சொல்லி நான் படிக்க முற்படும் பொழுது 4 பேர் என் கூட படிக்கிறவங்க எந்திரிச்சு வருவாங்க. ஒருத்தர் இந்த கையை பிடிப்பார், ஒருத்தர் இந்த கையை பிடிப்பார், ஒருத்தர் இந்த காலை பிடிச்சி ஒரு நாயை இழுத்து கொண்டு போவது போல தரன்னு எடுத்துகிட்டு கொண்டு போவாங்க. நான் அழுவேன், அடே என்னை விடுங்கடா, நான் படிக்கணும் விடுங்கன்னு சொல்லி அழுவேன், நான் கெஞ்சுவேன்.
ஆனாலும் கேட்க மாட்டாங்க, கொண்டு வந்து கடைசி பெஞ்சில் போட்டுருவாங்க. நான் மறுபடியும் போவேன், ஐயோ நான் எப்படியாவது படிக்கணும்னு சொல்லி மறுபடியும் போவேன், மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து வைப்பாங்க, கீழே கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. இப்படி நான் எத்தனை முறை நான் முயற்சி செய்தாலும் அத்தனை முறை அவர்களும் சலிக்காமல் இழுத்து இழுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கடைசி பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. இது நிமித்தமாக 5ஆம் வகுப்பு வரைக்கும் வகுப்பிலே முதல் மாணவனாக இருந்த நான் 6ஆம் வகுப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். கஷ்டப்பட்டு படித்து திருப்பி 7th போனால் 7th ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ அந்த ஸ்கூலில் உடனே துரத்திட்டாங்க. என்ன, இவனுக்கு கண்ணு தெரியாது, இவனுக்கு வந்து படிப்பெல்லாம் வராதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நேரத்தில் என் குடும்பத்தில் இன்னும் அதிகமாக பிசாசின் கிரியைகள் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது. என்னுடைய தகப்பன் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர் என்று சொல்லி நான் சொன்னேன். அன்பானவர்களே, இப்போ என்னுடைய அப்பாவனுடைய டீம்ல கேங்ல இருந்த ஒரு மனுஷனை ஆப்போசிட் கேங்ல இருக்கிறவங்க கொண்டுட்டாங்க. அப்போ கொல்லப்பட்டவருடைய மனைவி அந்த கொலையை என் தகப்பன் தான் செய்தார் என்று சொல்லி எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு விரோதமாக பயங்கரமான செய்வினை செய்து வைத்து விட்டார்கள். திடீரென்று சொல்லி என்னுடைய அப்பாவுக்கு ரத்தமாக வந்து வாந்தி வர ஆரம்பித்தது. இருமுனா ரத்தம், தும்முனா ரத்தம், யூரின் போனா ரத்தம். டாக்டர்கிட்ட போனால் அவர் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாரப்பா, நீ குடிச்சு உன் அவயமெல்லாம் கெட்டு போயிடுச்சு, இன்னும் 4 மாதம் தான் நீ உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டார். எப்போ? 96ஆம் வருஷத்தில். சரிங்களா? அந்த விரக்தியில் அவர் இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு அவர் வேலைக்கு போவார், எங்கேயாவது விழுந்து கிடப்பார். நைட்டாக வந்துட்டு நானும் என்னுடைய தாயாரும் எங்கள் தங்கச்சிங்களை வந்துட்டு படுத்து தூங்க வச்சுட்டு நானும் என்னுடைய தாயாரும் ரோடாக போய் தேடுவோம். எங்கேயாவது விழுந்து கிடப்பார். காலையில் 5 மணிக்கு போதை தெளிஞ்சு வீட்டுக்கு வருவார். அவர் தூங்குற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம். வந்த உடனே சாப்பாடு தான் கொடுத்து நாங்கள் தூங்குவோம். 5:30க்கு தூங்கின உடனே 6:30 மணிக்கு நான் எழும்பணும். ஏன்னு சொன்னால் அந்த நாட்களில் எனக்கு 7 மணிக்கு ஸ்கூல் பில். ஐயோ நம்ம லேட்டாக போனால் 5 ரூபாய் ஃபைன் கேட்பாங்க. அந்த 5 ரூபாய் வீட்டில் இருக்காது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கிற பிள்ளைக்கு தூக்கம் போதுமா? யோசிச்சு பாருங்க. எந்திரிச்சு கடன் ரெடி ஆகிட்டு தண்ணியை குடிச்சிட்டு, ஏன்னா வீட்டில் சாப்பாடு இருக்காது, ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு தடுமாறி நான் ஸ்கூலுக்கு போவேன். உங்கள் பிள்ளைகள் படிக்க ஸ்கூலுக்கு போவாங்க, நான் அழுவதற்காக ஸ்கூலுக்கு போவேன். என்னை வந்துட்டு யாருமே கண்டுகொள்ளலை, என் கூட யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன் தெரியுமா? என்னுடைய சரீரத்தில் எப்போவுமே வந்து அந்த கொப்பளத்திலிருந்து பிளட் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் முழுவதுமாக ரத்த கரைகள் நடந்திருக்கும். என்னுடைய உடலில் ஒரு விதமான துர்நாற்றம் வந்து கொண்டிருக்கும். அன்பானவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னோட படிக்கிற மாணவர்கள், இவன் வந்து குஷ்டரோகி, இவன் வந்து வியாதிக்காரன், இவன் பக்கத்தில் உட்காந்தா இந்த வியாதி நமக்கும் தொத்திக்கும்னு சொல்லி யாரும் என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ படிச்சா படிக்கலன்னா எக்கடி கெட்டா போன்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க. நான் அழுதுகிட்டே இருப்பேன். எனக்குன்னு தனி பெஞ்சு, யாருமே என் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. அன்பானவர்களே, என்னுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் முழுவதுமாக ரத்த கரைகளோடு இருக்கும். ஐயோன்னு சொல்லி நான் அழுதுகிட்டே இருப்பேன். தம்பி, ஏன் தம்பி அழுகுற? உன் பிரச்சனை என்னடா சொல்லுடான்னு சொல்லி என்னோடு யாராவது அன்பாய் பேச மாட்டார்களா, விசாரிக்க மாட்டார்கள் சொல்லி ஏங்கிற நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டு. பிரியமானவர்களே, ஸ்கூலுக்கு லஞ்ச் டைம் வந்த உடனே எல்லாம் சாப்பாடுக்கு போவாங்க, என்கிட்ட சாப்பாடு இருக்காது. அப்படியே நான் ஸ்கூலில் உட்காந்துட்டு இருப்பேன். கிளாஸில் சத்துணவு சாப்பாடு கூட வாங்க முடியாது, லைனில் நிற்கணும். லைனில் நின்னா வந்து முன்னே இருக்கிறவன் தள்ளுவான், என் பக்கத்தில் வராத உன்னுடைய வியாதி எனக்கு தொத்திக்கும்னு சொல்லி. சரி, பின்னாடி நின்னா பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி தள்ளுவான், என் பக்கத்தில் உட்காத பின்னாடி வராத உன் வியாதி எனக்கு ஒட்டிக்கும்னு சொல்லி. அன்பானவர்கள், அதுக்கு பயந்து நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அவனும் தள்ளி இவனும் தள்ளி திருப்பி கீழே விழுந்தா திருப்பி காயம் ஆயிடுச்சுன்னா என் சரீரத்தில் காயம் ஆடுறது கஷ்டமே அப்படின்னு சொல்லி பயந்து அப்படியே கிளாஸ்லேயே உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாரும் வந்துருவாங்க கிளாஸ்க்கு, திருப்பி கிளாஸ் ஆரம்பிச்சிடும். எனக்கு இப்போ பசிக்க ஆரம்பிக்கும், தலை சுத்த ஆரம்பிக்கும். ஐயோ நம்ம தலை சுற்றி கீழே விழுந்துட்டா இவனுக்கு சோத்து கூட வழியில் போலன்னு சொல்லி நம்மளை மட்டமாக நினச்சிடுவாங்களேன்னு சொல்லி என்னுடைய காலி டிஃபன் பாக்ஸை நான் ஷர்ட்டுக்குள்ளே மறைச்சி டீச்சர்கிட்ட டாய்லெட் போகிறேன்னு போய் சொல்லிட்டு கீழே கிரவுண்டுக்கு வந்து மரத்தின் இலைகளை பறித்து சாப்பிட்ட நாட்கள் என் வாழ்க்கையில் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு நாள் என்னுடைய தகப்பன் என்னையும் என் 3 தங்கைகளையும் என் தாயாரையும் அடித்து வீட்டை விட்டு விரட்டி விட்டார். வாழ வழி இல்லை. என் அம்மா சமையல் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பில்டிங்கினுடைய அப்பார்ட்மெண்ட்டில் படிக்கட்டுகளுக்கு கீழே ஸ்கூல் பிள்ளைங்க சைக்கிள் பார்க் பண்ணுவாங்க. அந்த சைக்கிள் பார்க் பண்ணுகிற இடத்துல நானும் என்னுடைய தங்கைகளும் தாயாரும் படுத்து கொண்டு நாட்களை கழித்தோம். என் தாயாருக்கு ஒரு சில ஆலோசனை சொன்னாங்க. நீ ஒரு நல்ல ஒரு மந்திரவாதியை போய் பாரு, உன் குடும்பத்துக்கு விரோதமாக ஏதாவது செய்வனை செஞ்சு வச்சுருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு மந்திரவாதியை போய் பாருன்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய தாயாரும் சென்னையில் மிக பிரபலமான ஒரு மந்திரவாதி அவர். அந்த மந்திரவாதியை பார்க்க போகும்போது அந்த மந்திரவாதி என்னுடைய தாயாரை தூரத்தில் பார்த்து சத்தம் போட ஆரம்பித்தான். ஐயோ ஐயோ, நீ இங்கே வந்த, போய்விடுன்னு சொல்லி.
எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஐயா என்ன நீங்கள் என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய மந்திரவாதி, என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்கன்னு சொல்லுவான். சொன்ன வாய மூடு, உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொன்னார். என் அம்மா கேட்டாங்க, ஐயா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கும் உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து நீங்கள் பைத்தியம் பிடிச்சி நீங்கள் வியாதிக்காரர்களாய் மாறி ரத்தமாக வாழ்ந்து எடுத்து நீங்கள் ரோட்டில் அனாதைகளாய் மறிக்கும்படிக்கு உனக்கும் உன் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பயங்கரமான செய்வினை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வத்துக்கும் கிடையாது. நீயும் உன் குடும்பமும் அழிவது நிச்சயம். உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற முயற்சி செய்தால் உன் குடும்பத்திற்கு விரோதமாக ஏவப்பட்டிருக்கிறதான அந்த பிசாசு என்னை அழித்து விடுவதாக சொல்லி இருக்கிறது. நீயும் உன் குடும்பம் அழிவது நிச்சயம். இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை, போய்விடு என்று சொல்லி கத்த ஆரம்பித்தான். என் தாயார் உடைந்த உள்ளத்தோடு கூட நொறுங்கி போய் அப்படியே வந்தாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க, அப்போ எனக்கு 14 வயசு, 96 வருஷத்தில், டே தம்பி, இந்த மனுஷன் திருந்துவார், இனியாவது நம்ம நல்லா இருப்போம், இனியாவது திருந்துவார், இனியாவது நல்லா இருப்பான்னு சொல்லி யோசித்து எதிர்பார்த்து நம்முடைய நம்பிக்கையெல்லாம் வீணாக போகுது. பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம ரோட்டில் கொடுத்தல் நடத்த முடியாது. மந்திரவாதி கிட்ட போனால் மந்திரவாதி இப்படி சொல்கிறான். இந்த உலகத்தில் நாம் உயிரோடு வாழக்கூடிய தகுதியை நாம் இழந்துட்டோம். அதனால ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நம்ம குடும்பமாய் தற்கொலை செய்து மரித்து போவது தான் வழி என்று சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்ம சாகிறோம், கடைசியில் ஏதாவது நல்ல ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு கடைசியாக ஒரு நல்ல ஒரு ஆண்டோடைய வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடலாம், அந்த திருப்தியோடு சாகலாம். நம்ம கிறிஸ்தவங்களாக பிறந்து ஒரு நாள் உருப்படியாக சர்ச்சுக்கு போனது கிடையாதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். என் அப்பா அம்மா ஒழுங்காக சர்ச்சுக்கே வர மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் சண்டே ஸ்கூல் போவோம். அப்போ அன்பானவர்களே, நான் கேட்டேன், அம்மா நம்ம எந்த சர்ச்சுக்கு போகிறதுன்னு சொல்லி கேட்டேன். சென்னையில் பிரபலமான ஒரு சபை, புரசைவாக்கம் என்கிறதான ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு சபை. ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 20,000 பேர் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சபை அது. இந்தியா முழுவதுமாக அந்த நாட்கள் அந்த சபைக்கு 380 கிளை சபைகள் இருந்தது. அன்பானவர்கள், அந்த சபைக்கு நாங்கள் போகிறோம். வீட்டை விட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. என்னுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம் ரொம்ப அழுக்காக இருக்குது, ரத்த கரைகளோடு இருக்குது. என்னுடைய அம்மாவுடைய சாரியும் ரொம்ப அழுக்காக இருக்குது. நாங்கள் வெளியேற அந்த சபையில் பாடல் ஆராதனை பரலோகம் மாறி போயிட்டு இருக்குது. எங்கள் துக்கத்தெல்லாம் மறந்து ஒரு அடி அப்படி சபைக்குள் எடுத்து வச்சோங்க போகிறதுக்கு. எங்களுக்கு பின்பாக இருந்த பயங்கரமான ஒரு குரல் ஒலித்தது, தம்பி அங்கே நில்லு, ஏமா அங்கே நில்லுன்னு சொல்லி. நாங்கள் திரும்பி பார்த்தோம். ஒரு மனுஷன் எங்களை நோக்கி கோபத்தோடு ஓடி வந்தார். எங்களை பார்த்து கேட்டார், கோபமா எங்கே போகிறீங்க அப்படின்னு. நாங்கள் சொன்னோம், ஐயா சர்ச்சுக்குள்ளே போகிறோம். அந்த மனுஷன் சொன்னார், எதற்கு? போய் எல்லாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறதுக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டிட்டு சொன்னார், அங்கே போய் உட்காருங்க, சபை முடிகிறவர்கள் நகரக்கூடாது, சர்ச்சு முடிகிறவர்கள் நகரக்கூடாதுன்னு சொன்னார். அந்த மனுஷன் காண்பித்த இடத்தை நாங்கள் பார்த்து சத்தமிட்டு அழுதோம். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் காண்பிச்ச இடம் என்ன தெரியுமா? அந்த சபைக்கு வெளியே கேட்டுக்கிட்ட பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டு பிச்சை எடுக்கிற இடத்தை காட்டிட்டு சொன்னார், அந்த இடத்துல போய் உட்காருங்க, அவங்க கூட போய் உட்காருங்க, சபை முடிகிறவர்கள் நகரக்கூடாது அப்படின்னு. நாங்கள் கெஞ்சுறோம், ஐயா நாங்கள் பிச்சைக்காரங்கள்ல, நாங்கள் மனசு உடஞ்சி போய், ஐயா நாங்கள் வேதனையோடு வந்திருக்கிறோம், நாங்கள் சபைக்குள்ளே போகிறோம், ஐயா ஏதாவது ஒரு மூலையில் உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுட்டு கடைசி ஜபத்தில் நாங்கள் எந்திரிச்சு போயிடுறோம், நாங்கள் யாரும் இடைஞ்சல் பண்ண மாட்டோம்னு சொல்லி கெஞ்சுறோம். அந்த மனுஷன் சொல்கிறான், முடியாது, எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, பாரு டிஸ்டர்ப் ஆகுது, போய் உட்காரு அப்படின்னு. நானும் என் தாயாரும் நினச்சிட்டோம், எவ்வளவோ பட்டுட்டோம், இனி நாம் அந்த பூமியில் உயிரோடு இருக்கிறது ஒரு நாளோ அரை நாளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர்களோடு போய் பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து கொண்டோம். அங்கே போனால் பிச்சைக்காரங்க கூட எங்களை துரத்துறாங்க. இந்த புது ஆட்கள் வந்துட்டாங்க, நம்மளோட வருமானத்தை கிடைக்கிறதுக்கு மூஞ்சிங்களை பாருன்னு சொல்லி அவங்களும் திட்டுறாங்க எங்களை. நாங்கள் அழுதுகிட்டே இருக்கிறோம் உடைந்த உள்ளத்தோடு. நானும் என் தாயாரும் அந்த இடத்துல நின்று தேம்பி அழுது கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சாக போகிறோமே. ஆராதனை பாடல்கள் முடிந்தது. அந்த சபையினுடைய அப்போதைய தலைமை போதகர் எழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாருங்க. நன்றாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர் திடீரென்று சொல்லி பிரசங்கத்தை நிறுத்தி விட்டார்.
நிறுத்தி தீர்க்க தரிசனமாய் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், தங்கள் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் தோற்று போனவர்களாய் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு தாயாரும் ஒரு மகனும் நீங்க இருக்கிறீங்க. நீங்க சபைக்கு உள்ள இல்ல, சபைக்கு வெளியே பிச்சைக்காரர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்கள் தேவன், உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ, நான் உங்களை தலை நிமிர பண்ணுகிற உங்கள் தேவன், நான் உங்களை தலை நிமிர பண்ணுவேன். நம்பிக்கை இல்லாமல் நீங்க வந்திருக்கிறீங்க. நான் உங்களுடைய நுகத்தடிகளை முறித்து உங்களை தலை நிமிர பண்ணுகிற உங்கள் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது வரைக்கும் துக்கத்தோடு அழுதுகிட்டு இருந்தங்க, நாங்க இப்ப சந்தோஷத்தோடு அழுகிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு யாருன்னு தெரியும். ஆனால் இயேசு நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து இப்படியெல்லாம் பேச முடியுமா அவரால் என்பதை முதல் முறையாய் நானும் என்னுடைய தாயாரும் கேள்விப்படுகிறோம். ஆண்டவருடைய அன்பை நினைத்து அழுகிறோம். ஏன் தெரியுமா? அந்த சபையில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, நல்ல நல்ல நகை நட்டு போட்டு நல்ல உடுப்பை உடுத்தி கார்ல வந்தவங்க உள்ள இருக்கிறாங்க. யாரை கர்த்தருடைய கண்கள் கண்டதோ இல்லையோ, மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டதான வெறுக்கப்பட்டு ஒரு தரக்குறைவான பார்வை பார்க்கப்பட்டு பிச்சைக்காரர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற எங்களை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய கண்கள் கண்டு பலிபீடத்தில் எங்களை அழைத்தது, எங்களோடு பேசினது. நீங்களும் தற்கொலைக்கு ஒருவேளை பிளான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில தோல்வியை தவிர நான் வேற எதுவுமே பார்க்கல பாஸ்டர். என் வாழ்க்கை நான் போராட்டத்தை சந்திச்சு நான் அழுது இதுக்கு மேலே நான் அழுறதுக்கு எனக்கு பலன் இல்லை. நான் வெறுத்து போயிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில். ஏண்டா இந்த வாழ்க்கை என்று சொல்லி எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பெல்லாம் போயிருக்குது. என்ன சொன்னால், நான் சந்திக்கிற எல்லோருமே என்னை ஏமாற்றி இருக்கிறாங்க. நான் சந்திக்கிற எல்லோருமே சுயநலக்காரங்களாக இருக்கிறாங்க. நான் போராடி நான் தோற்று போய் நான் வெறுத்து போயிருக்கிறேன் வாழ்க்கையில். எனக்கு முன்பதாக எல்லாமே பிளாங்காக இருக்குது, இருண்ட நிலையில் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு முடிவு தான், நான் தற்கொலை செய்து கொள்ளுவதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஏன் இந்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தோணுது? என்ன சொன்னால், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. நானும் ஜெபிச்சு பார்க்குறேன், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி சமாதானத்தை இழந்து போய் ஏதோ எனக்கு போய் உட்காருவோன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உங்கள் நுகத்தடிகளை முறித்து, உங்களுடைய தலைகுனிவை மாற்றி, உங்கள் பிரச்சனைகளை மாற்றி, உங்கள் கண்ணீரை மாற்றி, உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். அன்பானவர்களே, அதே இடத்துல ஆண்டவருக்கு என்னோட தாயார் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, எங்களை குறித்து தான் பேசியிருக்கிறீங்க, என்னுடைய கணவனுக்கு இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆண்டவரே, என் கணவனை நீ சுகமாக்கினால் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த சபையில் ஞானஸ்நானம் எடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாங்க. போயிட்டோம். நாங்கள் அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே என்னுடைய சித்தி பெரியம்மாலாம் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கண்டுபிடிச்சி எங்களை தேடி வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் என்னுடைய தந்தையார் ரெகுலர் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போகணும். வழக்கமாக வீட்டில் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்னையா ஏமா வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டானா, என்ன ஒரு மாதம் முடிஞ்சா, இன்னும் 2 மாதம் தானா, எல்லாம் நீங்கள்லாம் எங்கே திருந்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கிண்டல் பண்ணிட்டு மாத்திரை கொடுத்து அனுப்பிடுவாங்க. அன்னைக்கு ஒரு டாக்டருக்கு தோணிச்சான், இவரை கொஞ்சம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாராம். செக் பண்ண உடனே ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா டாக்டர் மிரண்டுட்டார். இன்னொரு டாக்டரை பார்த்து கூப்பிட்றேன், டாக்டர் இங்கே வாங்க, இது இந்த ஆளோட பழைய ரிப்போர்ட், போன மாதம் ரிப்போர்ட்டு, இது என்னமோ இந்த ஆளோட புது ரிப்போர்ட்டு, என்ன இவ்வளோ வித்தியாசம் வந்துச்சு, ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பயம் எங்கள் அப்பா கேட்டாராம், டாக்டர் என்ன ஆச்சு? உடனே அந்த டாக்டர் ஒருத்தர் கேட்டான், யோ என்னையா மருந்து சாப்பிட்ட, என்ன மாத்திரை சாப்பிட்ட, எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த சொல்லு அப்படின்னு கேட்டாராம். எங்கள் அப்பா ஒன்றும் புரியும், டாக்டர் என்னாச்சு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன் பழைய ரிப்போர்ட் சொல்லுது நீ குடிச்சு உன் அவயவங்கள்லாம் கெட்டு போயிடுச்சு, நீ சாக போகிறோன்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தா உன் புது ரிப்போர்ட் சொல்லுது உன் அவயவங்கள்லாம் புத்தம் புதிதாக இருக்கிறது, உனக்கு 10-15 வருஷத்துக்கு சாவில்லை, என்னையா பண்ண சொல்லியான்னு கேட்டோன்னு இவர் இப்படி யோசிச்சு தலையை சுரிஞ்சிட்டு அவர் சொன்னாங்க, டாக்டர் நான் ஒன்றும் பண்ணல, நேற்று என் பொண்டாட்டி என் பையனை போய்ட்டு எனக்காக சர்ச்சில் ஜெபம் பண்ணாங்களாம், என் பையன் சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னு அந்த டாக்டர் சொன்னார், ஐயோ அங்கே ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குது, நீயும் அங்கே போ அப்படின்னு சொன்னாராம். இவர் சந்தோஷமா வராரு. நான் ஆண்டவரை தேடி போகல, நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழல, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு சாக கடந்த என்னை பிழைக்க வைத்திருக்கிறாரு. இனிமே இந்த பாழான வாழ்க்கை வேண்டாம், இனிமே இந்த குடி வேண்டாம், இனிமே இந்த ரவுடிசம் வேண்டாம்னு சொல்லி அவரும் எங்களோடு சபைக்கு வர ஆரம்பித்தார். அன்பானவர்களே,
96ஆம் வருஷத்திலே டாக்டர்களாலே கைவிடப்பட்ட நிலையிலே 4 மாதம் தான் நீ 4 மாதத்துல தான் நீ உயிரோடு இருப்ப, 4 மாதத்துல செத்துருவன்னு சொல்லி டாக்டர்களாலே கைவிடப்பட்ட என் தகப்பனை இன்றை வரைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2024ஆம் வருஷம் இது, நவம்பர் மாதம். இன்றை வரைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இயேசு தலை நிமிர பண்ணுகிறவர். அந்த பிசாசின் கிரியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலங்க. அந்த பிசாசெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அன்பானவர்களே, இதை பார்த்தவொன்னே எனக்குள்ள ஒரு வைராகியம், ஆண்டவரே எங்கள் அப்பா மட்டும் சுகப்படுத்துறீங்களே, என்ன சுகப்படுத்த மாட்டீங்களா? எனக்கு இப்போவே 14 வயசு, 96ஆம் வருஷத்தில். இன்னும் நான் 4 வருஷம் தான் உயிரோடு இருக்கணுமா? எனக்கு சுகத்தை கொடுத்தா நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி என் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்தை எப்படி செய்யறதுன்னு தெரியாது 14 வயசில், ஆனால் சொல்லிட்டேன். சரியா? இப்போ என்னை ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த 1 வருஷத்தில் என் உடலில் இருக்கக்கூடிய முழு கட்டிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவர்கள் சொன்னார்கள் இவன் வெயிலில் போகக்கூடாது, வெயிலில் போனால் உடம்பை வெடித்து செத்துருவான்னு சொன்னாங்க, ஸ்கின் கேன்சர் வந்துடும் சொன்னாங்க. ஆனால் இயேசு உள்ளே வந்த உடனே உள்ளே இருந்த கேன்சர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிடுச்சு. நம்மளை விட பெரிய ஆள் உள்ளே வந்துட்டாரு, இனி நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி. அன்பானவர்களே, 18 வயசில் நான் செத்து போயின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 42 வயதுள்ளவனாக உங்கள் முன்பாக கர்த்தர் சுகத்தோடு என்னை வைத்திருக்கிறார். நல்ல வயல சுத்துவேன், ஆனால் ஒரு பலவீனம் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். டாக்டர் சொல்லியிருக்கிறாங்களா, இனி உங்கள் கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு? எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், உங்கள் கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவர்களை டாக்டர்கள் கைவிட்டிருக்கிறாங்களா? இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் கனவுல கூட நினைக்கல எந்த சபையிலே என்னை பிச்சைக்காரர்களோடு உட்கார வைத்தார்களோ அதே சபையில கர்த்தர் என்னை அசிஸ்டன்ட் பாஸ்டராக மாற்றினார், உடன் ஊழியக்காரராக மாற்றினார். எந்த சபையில் கேட்டுக்கிட்ட நான் பிச்சைக்காரர்களோடு உட்கார வைக்கப்பட்டேனோ அதே சபையின் நுழைவாயிலே என் பேர், என் ஃபோட்டோ, என் ஃபோன் நம்பரோடு கூட இவர் ஆண்டனி, பாஸ்டர் ஆண்டனி, இவர் இந்த ஏரியாவுக்கு அசிஸ்டண்ட் பாஸ்டர்னு சொல்லி என் பேர், ஃபோட்டோ, ஃபோன் நம்பரோடு ஒட்டி வச்சாங்க. சில நேரத்தில் அந்த கேட்டுக்கிட்ட பிச்சைக்காரங்களாம் நிற்பாங்க, அங்கே போயிட்டு நிற்பேன். நின்று, இங்கே தானே இருந்த ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் என்னை தூக்கினீங்க ஆண்டவரே, அப்பா நீங்கள் செஞ்ச நன்மையை ஒரு நாளும் மறக்க மாட்டாண்டவரே. அன்பானவர்களே, நீங்கள் விழுந்து போன இடத்துல, நீங்கள் தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தலை நிமிர பண்ணுவார். இயேசு தலை நிமிர பண்ணுவார். தலை குனிவோடு நீங்கள் இப்போ இயேசுகிட்ட வந்திருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், நீ தலை குனிவோடு வந்திருக்கிறதானே, இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன், உன்னை தலை நிமிர பண்ணுகிற உன் தேவன். அல்லேலூயா. அன்பானவர்கள், திருமண வயது வந்த பொழுது பல இடங்களில் எனக்கு பெண் பார்த்தாங்க. ஆனால் எனக்கு வழக்கமாக மாப்பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, பொண்ணு கருப்பாக இருக்குது, இவரே பயங்கர கருப்பாக இருப்பார். ஆனால் அதெல்லாம் இல்லை, பொண்ணு கருப்பாக இருக்கும், எனக்கு பொண்ணு வேணாம், பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண, ஆண்டவரே எனக்கு காசு பணம் வேண்டாம், நகை நட்டு வேண்டாம், ஆண்டவரே எனக்கு சீதனம் எதிராக ஒன்றும் வேண்டாம், எனக்கு பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும், நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னால் எங்கள் சபையில் நகை நட்டுலாம் போட மாட்டாங்க. அதனால் நான் பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு பொண்ணு கிடைக்கலங்க. குக்கிராமங்கள்லாம் போய் பார்த்தோம், பொண்ணு கிடைக்கல. ஒரு ஊருக்கு நாங்கள் போனோம். அந்த ஊரில் பஸ் வசதியே கிடையாது, அந்த வீட்டில் கரண்ட்டும் கிடையாது. அந்த வீட்டில் மொத்தம் 7 பொண்ணுங்க நினைக்கிறேன். முதல் பொண்ணுக்கோ கடைசி பொண்ணுக்கு என்னை பார்க்க போனாங்க. போன உடனே நான் நினச்சேன், அந்த வீடெல்லாம் பார்த்தா மேலே கூரெல்லாம் பிஞ்சு போய்ட்டு இருக்குது, நேராக வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் நேராக வீட்டுக்குள்ளே விழணும், விறகடுப்பு தான் இருக்குது. நினச்சேன், ஆண்டனி இன்றைக்கி உனக்கு பொண்ணு கன்ஃபார்ம்டா, பரவாயில்ல அப்படி சொல்லிச்சுமா இப்படி கெத்தாக உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பொண்ணு வந்தது, நல்லா தேவதை மாதிரி இருந்துச்சு, முடியெல்லாம் பெருசாக இருந்துச்சு, டீ கொண்டு வந்து கொடுத்துச்சு. என்னை பார்த்து அப்படின்னு நினச்சேன், ஆஹா முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நேரத்தில் அப்பா சொல்கிறாரு, எங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கல, போயிருங்க. எங்கள் அப்பா அந்த பொண்ணுடைய தகப்பனுடைய கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு, ஐயா என் பிள்ளை ஊழியக்காரன், ஐயா என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, ஐயா நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், என்னுடைய எல்லாமே என் பையனுக்கு தான், உங்கள் பொண்ணை கொடுங்க, உங்கள் பொண்ணை நாங்கள் எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறோன்னு சொல்லி கெஞ்சுக்கிறார். அவங்க சொல்லிட்டாங்க, முடியாது நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அன்பானவர்களே, என் தாயார் சொன்னாங்க, கவலைப்படாத, நானும் அப்பாவும் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உனக்கு சோறு போடுறோம், நாங்கள் செத்து போனதுக்கப்புறம் உனக்கு 3 தங்கச்சி இருக்கிறாங்க, காலையில் ஒருத்தி வீட்டில் போய் சாப்பிடு,
மதியானம் ஒருத்தி வீட்டில் போய் சாப்பிடு, நைட்டு ஒருத்தி வீட்டில் போய் சாப்பிடு. நீ ஊழியம் பண்ணுற, உனக்கு வர காணிக்கை வந்து செலவுக்கு வச்சுக்கோ. நீ செத்து போயிட்டா அவங்க நான் தூக்கி போடுவாங்க. நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. அன்பானவர்களே, என்னோடு கூட ஊழியம் செய்கிறதான என்னுடைய நண்பர்கள், சக ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டனி, உன்னை நல்லவங்களாம் நல்ல பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ ஒரு வேசியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஓப்பனாக சொன்னாங்க ஊழியக்காரர்கள். நீ ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆண்டவரோட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் சொன்னால் அதை கூட நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை தேடி வரோம், நீ பேசாமல் போ, அமைதியாயிருன்னு சொன்னார். 2014 வருஷத்தில் இந்திய தேசத்திற்கு இலங்கையிலேருந்து ஒரு டீம் ஒன்று வந்தது ஊழியத்துக்காக. அந்த டீமில் 4 பேர் வந்திருந்தாங்க. அந்த பாஸ்டருடைய மகள், பாஸ்டருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தங்க, அந்த பாஸ்டரோடு கூட டிரான்ஸ்லேட்டராக மொழிபெயர்ப்பாளராய் 17 வருஷமாய் ஊழியம் செய்கிறதான ஒரு பெண். மொத்தம் 4 பேர் வந்திருந்தாங்க. அவர்களுக்கு ஆந்திராவில் வந்து ஊழியம் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அப்போ நான் வந்துட்டு சரி நம்ம இந்தியாவுக்கு வந்து இவங்க புது ஆட்கள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணேன், டிரான்ஸ்லேட் பண்ண அவங்களோட நான் போயிருந்தேன். அப்போ அவங்களோட போயிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், பிரதர் உங்கள் சாட்சி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்ட பொழுது, அன்பானவர்களே, அந்த பாஸ்டரோடு கூட 17 வருஷமாய் ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் என்னை காண்பித்து பேசுகிறார், இவன் என்னுடைய ஊழியக்காரன், இவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, பிரதர் உங்களை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகலதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. அன்பானவர்களே, என்னுடைய தெருவில் நான் போகும்போது வரும்போது சொல்லுவாங்க, போகிறாம்பார் நம்ம ஊர் சாமியார், போகிறாம்பார் பைத்தியக்காரன், நம்ம ஊர் சன்னியாசி போகிறான், இனிமேல் இவனுக்கு கல்யாண காட்சியெல்லாம் கிடையாது, இவன் பைபிளை வந்து கையில் வச்சுக்கிட்டு ஏசு ஏசு சுற்றிக்கிட்டே இருக்கணும் பைத்தியக்காரன் மாதிரி, இவனை யார் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி என் காதுகள் கேட்க சொல்லுவாங்க. ஆனால் அன்பானவர்களே, நான் கனவுல கூட நினைக்கல என்னுடைய திருமணத்திற்கு என்னை கர்த்தர் இலங்கைக்கு விமானத்தில் கொண்டு போனார். அல்லேலூயா. ஃப்ளைட்டில் கொண்டு போனார். உலகம் சொன்னது இவன் பிச்சைக்காரன் என்று சொல்லி, ஆனால் என்னுடைய திருமணத்துக்கு கர்த்தர் இலங்கை தேசத்துடைய நிதி அமைச்சரை கொண்டு வந்தார் சாட்சி கையெழுத்து போடுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, 2015 வருஷத்தில் இலங்கையில் கொழும்பு நகரத்தில் ஒரு வெள்ளைக்காரனுக்கு திருமணம் நடக்கிற மாதிரி கர்த்தர் இந்த வெள்ளைக்காரனுக்கு கர்த்தர் கல்யாணம் பண்ணி வச்சார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா? செவ்வாய் தோஷம், திங்கள் தோஷம், அந்த தோஷம் இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களா? எந்த தோசையாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், உங்களை தலை நிமிர பண்ணுகிறவர். அன்பானவர்களே, 2015 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 2 வருஷங்களுக்கு பிள்ளை இல்லை. 2017 ஒரு பாப்பா பிறந்தது. அன்பானவர்களுடைய மனைவிக்கு 7 மாதத்தில் ப்ரெஷர் அதிகமாகி பாப்பாவை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. பாப்பா 800 கிராம் தான் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆண்டவரே எனக்கு பிள்ளை பிறக்காதுன்னு சொன்னாங்க, பிள்ளையும் கொடுத்தீங்க. அந்த பிள்ளையை கைகளில் ஏந்தி உமக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் எனக்கு எப்போ வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அன்பானவர்களை, நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அந்த பிள்ளைக்கு நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. டாக்டர் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குது, 1 வாரத்தில் வந்து சரியாயிரும், நாங்கள் இன்குபேட்டரில் வைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்குபேட்டரில் வச்சாங்க. அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளைய நான் கையில் எடுத்துக்கிட்டு நான் ஆண்டவர் துதிக்கணுன்ற ஒரு நாளுக்காக ஆவலோடு கூட காத்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நானும் என்னுடைய மனைவியும் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து என்னுடைய மனைவி போயிட்டு பால் கொடுத்துட்டு வரணும். அந்த இடத்துல வந்து சிங்களம் எனக்கு தெரியாது, அங்கே இருக்கக்கூடிய நிறைய நர்ஸ்மார்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது. என் மனைவி சொல்லுவாங்க, இவர் என்னுடைய ஹஸ்பண்டுங்க, நான் வந்து பிள்ளைக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறேன், இவர் இங்கே உட்காரட்டோன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சிஸ்டர் கொஞ்ச நேரத்தில் போய் இன்னும் சிஸ்டர் வருவாங்க. என்ன நினைப்பாங்க, நான் அழுதுகிட்டே இருப்பேன், ஆண்டவரே என் குழந்தைய சுகப்படுத்துங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் குழந்தைய சுகப்படுத்துங்க, அழுதுகிட்டே இருப்பேன். இந்த நர்ஸ்மார்கள்லாம் வந்து நான் ஏதோ தப்பான பார்வை பார்க்க வந்திருக்கிறேன், பெண்களை தப்பான பார்வை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி என்னை ரொம்ப கேவலமாக என்னை திட்டுறாங்கன்னு தெரியும். என்ன வச்சு திட்டுறாங்கன்னு, என்ன சொல்லி திட்டுறாங்கன்னு தெரியாது. அந்த இடத்துல இருந்து என்னை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் அழுதுகிட்டே இருப்பேன், ஆண்டவரே என் பிள்ளை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி. ஒரு நாள் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2017 வருஷத்தில் ஒரு ஃபோன் வந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்து, உங்கள் பிள்ளை கடைசி தருவாயில் இருக்கிறது, உங்கள் பிள்ளையை கடைசியில் வந்து ஒரு முறை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போனோம். சின்ன பிள்ளைங்க, 80 கிராம் இருக்கக்கூடிய, இன்னும் 800 கிராம் இருக்கிற பிள்ளை, கையில் 2 கையில் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது, முகத்தில் வந்து அந்த வெண்டிலேட்டர் வச்சுருக்கிறாங்க, அங்கேயும் பிளேட்லெட்ஸ் ஏறி இருக்குது. என் பிள்ளை மூச்சு எடுக்க கூட போராடிட்டு இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு மூச்செடுக்க கூட போராடுது. எங்கள் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாய் மரிப்பதை நானும் என்னுடைய மனைவியும் பார்த்தோம். ஜாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நல்லா ஜாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் நவம்பர் 13 விடியற் காலையில் 3:30 மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, உங்கள் பிள்ளை செத்து போயிடுச்சு, உங்கள் பிள்ளையுடைய பாடியை கொண்டு போங்கன்னு சொல்லி. அன்பானவர்களை, என்னுடைய பிள்ளையை கையில் நினச்சி கையில் எடுத்து ஆண்டவரை துதிக்க வேண்டிய நாளுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் என் பிள்ளை என் கையில் கொடுக்கப்பட்ட பொழுது சவப்பெட்டியில் வைத்து ஒரு பிணமாகத்தான் கொடுத்தார்கள். அன்பானவர்களே, அப்போ எல்லாம் சொன்னாங்க, ஆண்டனி இதுதான் உன் கடவுளா, இதான் உன் கடவுளா, பார்த்துக்கோ அப்படி சொல்லி இந்த உலகமே எங்களை அன்பானவர்களை பரியாசம் பண்ணினது. நானும் என் மனைவியும் சொன்னோம், ஆண்டவரே நாங்கள் எதை இழந்தாலும் நாங்கள் உம்மை இழக்க மாட்டோம், நாங்கள் எதை இழந்தாலும் உம்மை நாங்கள் இழக்க மாட்டோம், நீ தீமையே எங்களுக்கு அனுமதிச்சாலும் நீ நல்லவர் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே என் கையிலேருந்து என் பிள்ளைய பறிச்சுக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளே நான் திரும்ப வரமாட்டேன். என் நாட்டுக்கு நான் போகிறேன், என்னுடைய சொந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு நான் போயிடுறேன், நான் அங்கே போய்ட்டு முடிய ஊழியத்தை செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி வந்துட்டேன். திருப்பி 8 மாதத்தில் எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. 180% பெற்றோரால் கைவிடப்பட்டதான பிள்ளைகள் இருக்கிற ஒரு இடம். அன்பானவர்களே, ஒரு காட்டு பகுதி, சர்ச்சு சுற்றி 3 கிலோமீட்டருக்கு வீடு கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சிறுத்தை புலி, அதுக்கப்புறம் இது நம்ம காட்டுப்பன்றி எல்லாம் நடமாடுகிறதான ஒரு இடம். மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு அடியிலையும் ரத்தத்தை குடிக்கிறதான அட்டைப்பூச்சிகள் இருக்கிற இடம். நல்ல ப்ராப்பரான ரோடு கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 14 கிலோமீட்டர் போகணும். கொலம்போலேருந்து 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் மலையில். அப்படிப்பட்டதான ஒரு இடத்துல சபை இருக்குது, நீங்கள் நடத்துவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஜெபம் பண்ணப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் அவனை நடத்துவேன்னு சொல்லி. அங்கே போனால் அன்பானவர்களே, இலங்கையில் வந்துட்டு நாங்கள் போன நேரம் வந்துட்டு ஒரு முட்டை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொரோனா டைமில் ஒரு முட்டை 70 ரூபா, கோழி முட்டை 70 ரூபா. 1 கிலோ சிக்கன் எவ்வளோ தெரியுமா? 1600 ரூபா. நினச்சி கூட பார்க்க முடியாது. அன்பானவர்களே, ஒரு சட்டை, இந்த மாதிரி சட்டை வாங்கணும்னு சொன்னால் 4000 ரூபாய், 5000 ரூபாய், 8000 ரூபாய்லாம் வராது. அப்போது அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு நிலை அங்கே இருக்கிறதான பெண்களிலே 180% பெண்கள் கணவனாலே கைவிடப்பட்ட பெண்கள், கணவனால் ஏமாற்றப்பட்ட பெண்கள். அன்பானவர்களே, ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு 2 பிள்ளைய பெற்றவன ஐயா சொல்லிடுவார், நான் வந்துட்டு வேலைக்கு தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அவர் வந்து வேற கல்யாணம் பண்ணிக்குவார். இப்போ பிள்ளைகள் வளர்ந்து வரும். அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் அதிகரிக்கும் போது தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, நானும் வேலை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. சில நேரத்தில் அந்த தாயாருடைய வாழ்க்கையை வேற மாதிரி போயிடும், பாதம் மாறி போயிடும். அன்பானவர்களே, அப்போ அந்த பிள்ளைகளுடைய நிலை கேள்விக்குறி. தாத்தா பாட்டியோட கண்ட்ரோல் இருப்பாங்க. இந்த கொரோனா வந்தப்போ அன்பானவர்களே, இலங்கையில் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த நேரத்தில் இந்த வயசானவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட பிள்ளைங்களை விட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுக்க முடியல, நீங்கள் சர்ச்சை நடத்துறீங்க தானே, வெளிநாட்டிலேருந்து பணம் வருது தானே, எங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லி. ஆனால் எங்கள் நிலையிட தெரியுமா, ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு வர காணிக்கை எவ்வளோ தெரியுங்களா? 80 ரூபாய் இல்லைன்னா 100 ரூபா வரும். மிஞ்சி பணம் 120 ரூபா வரும், அவ்வளோதான். 80 ரூபா தான் சர்வசாதாரணமாக வரும். எல்லாமே 20 ரூபா நோட்டு வரும், 10 ரூபா காயின் போடுவாங்க, அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா எங்கள் விசுவாசிகள் எல்லாமே தேயிலை தோட்டத்தில் கூலி வேலை செய்கிறவர்கள். ஒரு நாள் 10 மணி நேரம் வேலை செய்வாங்க. காலையில் 7 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் அவங்களுக்கு வரக்கூடிய கூலி எவ்வளோ தெரியுங்களா? 700 ரூபா இலங்கை காசு. நம்ம ஊர் காசில் கன்வெர்ட் பண்ணால் ஒரு 280 ரூபா தான் வரும். அப்போ அன்பானவர்களே, அந்த 100 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா வச்சுக்கிட்டு அந்த ஒரு வாரம் முழுவதுமாக நானும் என்னுடைய மனைவியும் சாப்பிட்ணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இப்போ கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாங்க. அந்த நேரத்தில் பிள்ளைகளை கொண்டு வந்து எங்கள்கிட்ட விட ஆரம்பித்தாங்க. அப்போது நாங்கள் சொல்ல முடியாது அவங்களுக்கு, எங்களுக்கே வந்து சாப்பிட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்களது விசுவாச வாழ்க்கை, எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்களாம் பெரிய சர்ச் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் பெரியவர். அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி மறுக்கலை. சரி பரவாயில்ல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைய வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ ஆதரவு இல்லாத பிள்ளைகள் எங்களுக்கு கொடுக்குறீங்க ஆண்டவர், இவங்களுக்கு நாங்கள் உங்களுடைய அன்பை காட்டி வளர்ப்போன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். அன்பானவர் 2 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க ஆச்சு, 4 6 ஆச்சு, 6 9 ஆச்சு. அன்பானவர்களே, கடைசியில் 9 16 ஆச்சு. இப்போ எங்களுடைய பொருளாதார பிரச்சனை நிமித்தமாக இப்போ எங்ககிட்ட வந்துட்டு 6 பிள்ளைங்களை நாங்கள் பராமரித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அதில் ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அன்பானவர்களே கிட்டத்தட்ட வந்து 40 வயசு ஆகுது. அந்த பிள்ளையுடைய உடம்புல இந்த யுத்தத்தில், அந்த இலங்கையில் நடந்த அந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட நிறைய குண்டடிப்பட்டு 30 ஆப்ரேஷன்ஸ் அந்த பிள்ளையினுடைய உடம்புல பண்ணியிருக்கிறாங்க.
அன்பான அந்த பிள்ளைகளை ஜெயிலில் அடைச்சி வச்சு இவன் தீவிரவாதி, இவன் வந்து எல்டிடின்னு சொல்லி அந்த பிள்ளைய வந்துட்டு சிகரெட்டை வச்சு வந்துட்டு ஆர்மிக்காரங்க வந்து சூடு போடுவாங்க உடம்புல. இப்போ இந்த பிள்ளை வந்துட்டு பாம்பு வெடிச்சு ஓடும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த பீசஸ்ன்னு சொல்லுவாங்க, பாம்பு செதறி அப்படியே பீஸ், சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வரும், இரும்பு பீஸு. அந்த துண்டுகள் வந்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க மனுஷனோட உடம்புல பட்டு அப்படியே வந்து ரத்தத்தில் கலந்துரும். ரத்தத்தில் கலந்து திடீர்னு சதையை பிச்சுக்கிட்டு மேலே வந்து அப்படி நிற்கும். அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும், இல்லைன்னு சொன்னால் வலி உயிர் போயிடும். அப்படி ஆப்ரேஷன் பண்ணி அந்த பிள்ளைக்கு 30 ஆப்ரேஷன்ஸ் மேலே பண்ணியிருக்காங்க. ஒரு முறை திடீர்னு அந்த மாதிரி வந்துட்டு அட்டாக் பண்ணப்போ, அந்த ஆர்மிக்காரங்க அட்டாக் பண்ணும்போது இவன் ஓடும்போது காலில் வந்து குண்டடி பட்டுச்சு, காட்டில் வந்து அப்படியே விழுந்துட்டான். சுத்தியம் வந்து சுத்தியம் பிணங்கள் இருக்குது. அன்பான 2 நாட்கள் அந்த பிள்ளைக்கு வந்து தாகத்தில் தண்ணி இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறான். இப்போ எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கணும், தண்ணி வேணும். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த காட்டில் வந்து சின்ன சின்ன குழியெல்லாம் இருக்கும்ல, மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் அது தேங்கி இருக்குது. அது எத்தனை நாள் தண்ணின்னு தெரியாது. இப்போ அந்த தண்ணி குடிக்கணும்னு பார்த்தா திடீர்னு இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, சுத்தியம் பிணங்கள் இருக்குது. அந்த பிணங்கள்லாம் காயப்பட்டு அந்த பிணத்துலேருந்து வந்துட்டு இருக்கிற ரத்தம் இந்த மழை தண்ணி குடியில் இருக்குல்ல, அந்த தண்ணியில் அந்த ரத்தம் கலந்துருக்குது. பிணத்தினுடைய ரத்தம் கலந்த மழை தண்ணி. இப்போ இந்த பிள்ளைக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, தண்ணி தாகத்தில் அப்படியே இருந்து செத்து போயிடுறது. இன்னொன்று, ஏதோ ஒன்று தண்ணியை குடித்து உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி அந்த பிணத்துலேருந்து வடிஞ்ச அந்த ரத்தத்தினுடைய தண்ணியை குடித்து மெதுவாக நடந்து போகும்போது மறுபடியும் வந்து சுட ஆரம்பிக்கிறாங்களாம். ஐயோன்னு சொல்லிட்டு திருப்பி செத்து போன மாதிரி வந்து அப்படியே சரி கண்ணை மூடி கொஞ்ச நேரம் படுப்போன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பூட்ஸ் காலோட பிணங்க மேலே நடந்து அப்படியே ஓடுவாங்களா சுட்டுக்கிட்டே ஜனங்களை. அப்போ இந்த பிள்ளையினுடைய அப்படி நெஞ்சு பகுதியில் வந்துட்டு ஒரு பூட்ஸ் காலோட ஒருத்தர் வந்து அப்படியே கால் வச்ச உடனே இவன் சத்தம் வலி தாங்க முடியாமல் கத்தன உடனே இந்த பிள்ளை உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயிலில் கொண்டு போயிட்டு அவளை பயங்கரமாய் அவருடைய வாழ்க்கையை பாழாக்கிட்டாங்க. அன்பானவருடைய பிள்ளையை, அந்த பிள்ளைய வீட்டில் வந்துட்டு அந்த பிள்ளையை சேர்த்து கொள்ளலை. அப்படிப்பட்ட பிள்ளையும் நாங்கள் பராமரித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதுதான் எங்கள் ஊழியம். ஏன் தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதுதான் எங்கள் ஊழியம். அன்பானவர்களே, ஏன்னு சொன்னால் எங்களை பிரயோஜனமில்லாத எங்களை தலை நிமிர பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இவனை கண்ணு தெரியாது, இவன் செத்து போயிடுவான்னு சொன்னவனை கர்த்தர் இன்றைக்கு வைத்து அநேக குடும்பங்களை கர்த்தர் போஷிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். எங்களை பெரிய பெரிய அளவில் வந்து நாங்கள் யாரையும் போஷிக்கலை. அந்த 6 பிள்ளைகளுக்கு இயேசுனுடைய அன்பை நாங்கள் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, அங்கே இருக்கக்கூடிய அந்த கொரோனா டைம்லலாம் வந்துட்டு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து அழுவாங்க எங்ககிட்ட. சிஸ்டர், என் மனைவி கிட்ட, சிஸ்டர் பால் பவுடர் வாங்க கூட எங்களுக்கு காசு இல்லை, பால் பவுடர் வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்ன அந்த அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ் மில்க் கிடையாது, பசும்பால் கிடைக்காது, எங்களுக்கு மாடுகள் இல்லை அங்கே. அப்போது அங்கே அந்த பால் பவுடர் வந்துட்டு 1380 ரூபா. இவங்களுடைய கூலி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் 700 ரூபா. அப்போ இவங்க பால் பவுடர் வாங்கணும்னு சொன்னால் 2 நாளைக்கான கூலியை வந்து இவங்க செலவு பண்ணால் மட்டும்தான் அந்த பால் பவுடர் வாங்க முடியும். சிஸ்டர், எனக்கு பால் வரமாட்டேங்குது, ரத்தம் இல்லாதனால எனக்கு தாய்ப்பால் வரமாட்டேங்குது, என் பிள்ளை பால் கேட்டு அழுவுது, பால் பவுடருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அழுவாங்க. ஆனால் எங்ககிட்டையும் இருக்காது. நாங்கள் என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட இடத்துல, கடினமான இடத்துல ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் என்ன கேட்டாங்க, டேய் உனக்கு கண்ணு தெரியாது, உனக்கு வந்து வண்டி ஓட்ட முடியாது, சிறுத்தை புலியெல்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு ஊழியம் பண்ணுற, இருட்டா இருக்கும்ன்ற சிறுத்தை புலி வந்து உன் பக்கத்தில் நின்னா கூட உனக்கு கண்ணு தெரியாதுன்னு என்னடா பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நல்ல டவுனில் போயிட்டு நல்ல சிட்டிலேயோ டவுன்லேயோ ஊழியம் பண்ண வேண்டியதான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாரும் சிட்டிலையும் டவுன்லேயும் போட்டு ஊழியம் பண்ணால் காட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் ஆண்டவருடைய அன்பை சொல்லுவது? அவர்களுக்காக இயேசு மரித்தாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த ஆத்தும பாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அன்பானவர்களே, யாருமே செய்ய முடியாத கடினமான ஒரு இடத்துல கர்த்தர் எங்களுக்கு சபையை கொடுத்து இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் தலைகுனிவோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்களை கர்த்தர் தலை நிமிர பண்ணினார். அல்லேலூயா. கண்ணு தெரியாத, இவனுக்கு படிப்பு வராதுன்னு சொல்லிச்சு இந்த உலகம். ஆனால் இந்த கண்ணை வச்சுட்டு தான் 4 பைபிள் காலேஜ் படித்து முடிச்சிருக்கேன். இந்த கண்ணை வச்சு தான் இப்படி தான் படிக்கணும், பைபிளை இப்படி தான் படிக்கணும், இப்படி படித்து 19 முறை முழுவதுமாக அந்த பைபிளை நான் படித்து முடித்திருக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தலை நிமிர பண்ணுகிற உங்கள் தேவன், உங்களை தலை நிமிர பண்ணுகிற உங்கள் தேவன் நான். அன்பானவர்களே, அவர் நம்முடைய தேவனாய் இருந்து என்ன செய்வார்? நம்மை வருத்தப்படுத்துகிற நுகத்தடிகளை முறித்து கர்த்தர் நம்மை தலை நிமிர பண்ணுவார். உங்கள் மேலே என்ன நுகத்தடி இருக்குது? கடன் பாரம் என்ற நுகத்தடி இருக்கா? பிரச்சனை என்ற நுகத்தடி இருக்குதா? எல்லாவற்றையும் கர்த்தர் முறிக்கிற தேவன். நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாய் ரட்சித்தான். ஆனால்
எங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு 96ஆம் வருஷம் 7ஆம் வருஷத்தில் 2 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு. அப்போ எங்கள் தந்தையை வந்துட்டு ஆண்டவர் குடியிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனால் கடன் இருந்துச்சு. எல்லாருக்கும் சம்பள நாள் வந்துச்சுன்னா சந்தோஷம், எங்களுக்கு சம்பள நாள் வந்துச்சுன்னா ரொம்ப கவலையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சம்பளம் வந்துச்சா இல்லையான்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு தெரியறதா கடங்காரனுக்கு தெரியும் முதல்ல. உடனே அந்த நாட்கள் ஆள் விட்டான்பா, சம்பளம் வந்துச்சு, அண்ணன் வந்து உன்னை கூப்பிட்றாரு வான்னு. இவர் போவார். சம்பள புக்கு கூட அவங்ககிட்ட அடமானத்தில் இருக்கும், பேங்க் புக்கு. அதை வாங்கி பேங்க்கில் சம்பளம் வாங்கிட்டு மொத்தத்தை அவர்கிட்ட கொடுத்து, ஆனால் ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுங்கன்னு சொல்லி கடன் வாங்கி அதுக்கு ஒரு 100 ரூபா வட்டியை கட்டிட்டு வருவார். இப்படி இருந்தோம். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை வந்துட்டு எல்லாத்தையும் விடுதலை ஆக்குனீங்க, இந்த கடனில் தான் விடுதலை ஆக்குங்க ஆண்டவர் சொல்லி. ஒரு நாள் திடீர்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஒரு ஆள் வந்தார். அப்பா உன்னை அண்ணன் கூப்பிடுறாரு வா அப்படின்னு. எங்கள் அப்பா பயந்துட்டாரு. ஐயோ நான் 2 மாசமாக வட்டி வேற கட்டல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் சொன்னோம், அப்பா நீ தைரியமாக போ, ஆண்டவர் எல்லாத்திலும் காப்பாற்றணும், இதில் இருந்தும் காப்பாற்றுவார். நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே சாக கிடந்தோம் காப்பாற்றுனீங்க, வியாதியாக இருந்தோம் சுகமாக்குனீங்க, இந்த கடன் பாரத்தில் விடுதலை ஆக்குங்க ஜெபம் பண்ணுறோம். போன மனுஷன் 1/2 மணி நேரத்தில் திரும்பி வர்றாரு, சந்தோஷமாக சிரிச்சுட்டே வர்றாரு. பார்த்தா கையில் வந்து பேங்க் புக் இருக்குது. அப்பா என்ன ஆச்சு, ஏன் சிரிச்சிட்டு வரேன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், என்ன நடந்துச்சுன்னா தெரியல அந்த மனுஷனுக்கு. போன உடனே நான் என்னை பார்த்து உட்காந்துட்டு அந்த மனுஷன் எந்திரிச்சு நின்ட்டாரு. நின்று கையெடுத்து கும்பிட்டா, யா ரசா வந்துட்டியான்னு சொல்லி அந்த பேங்க் புக்கை கையில் கொடுத்து, நீ என்கிட்ட கடன் வாங்கினதை நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுறேன், தயவுசெய்து என்னை வெளியே காட்டி கொடுத்துடாதன்னு கும்பிடுறாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடான்னு பார்த்தா அந்த 96ஆம் வருஷத்தில் நம்ம அம்மா தான் வந்துட்டு முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் வந்து கடன் தொல்லையினால் வந்து கந்து வட்டி தொல்லையினால் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. இது அவங்கக்கிட்ட முதலமைச்சர்கிட்ட போன உடனே அவங்க சொல்லிட்டாங்களாம், யாரெல்லாம் வட்டி கொடுக்குறாங்களோ மொத்தத்துக்கு உள்ளே போட்டுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டம் யாருக்கு ஃபேவராக இருந்ததோ இல்லையோ எங்களுக்கு நன்மையாய் முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பானவர்களே, எங்களை கடன்லேருந்து நாங்கள் வெளியே வர வழியே கிடையாது, வெளியே வர வழியே கிடையாது. பார்த்துக்கோங்க, 96ஆம் வருஷத்து அவ்வளோ பெரிய தொகைன்னு சொன்னான், வழியே இல்லை. ஆனால் எங்களை கொண்டு வந்து எங்களை விடுவிப்பதற்காக இல்லாத ஒரு சட்டத்தை சம்பந்தமில்லாத ஒரு நபர் மூலமாக போட வச்சு எங்களை அற்புதமாய் கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. உங்களை விடுதலை ஆக்கணும்னு சொன்னால் கர்த்தர் இல்லாத சட்டத்தை போட வைப்பார். அல்லேலூயா. உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் யாரிடத்தில் பேச வேண்டுமோ அவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. காரணம், அவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையில 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 3 காரியங்கள் இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறதான 3 காரியங்களை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுது? முதலாவதாக வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவுவேன். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் தேவனாயிருப்பேன். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, முதலாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் பெரிய ஆட்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க, ஒரு பெரிய அரசியல் தலைவர்களோ அல்லது ஒரு பெரிய ஒரு பிரமுகரோ அவ்வளோ பெரிய ஒரு விஐபி நம்ம சர்ச்சுக்கு நம்முடைய வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்துட்டு அங்கே இங்கே கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்களேன்? அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லுவோம், ஹே பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க, சும்மா இங்கேயும் அங்கேயோ சுத்தாமல் கத்தாமல் பேசாமல் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அமைதியாக்கிடுவோம் அந்த பிள்ளைங்களை. ஏன்னு சொன்னால் பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. அன்பானவர்களே, மனுஷர்கள் நம் நடுவில் வரும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துகிறோம் இல்லைங்களா? சில நேரத்தில் மனுஷங்க ஒரு சிலர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற சமாதானம்லாம் போயிடும். உண்மைதானே? உண்மையா இல்லையா? நீங்கள் நினைப்பீங்க உட்காந்து, ஐயோ அந்த மனுஷன் வந்துட்டு போனார், ஐயோ வந்துட்டு போனதுன்னு ஒரே பிரச்சனை வீட்டில், ஒரே பிரச்சனை வீட்டில். ஏன்னு சொன்னால் வந்துட்டு யார் மேலே படியை தூக்கி போடுறது? சாக்கு கிடைக்கல, ஆள் கிடைக்கல, அதனால் வீட்டுக்கு வந்துட்டு போடுறோன்னா டக்குன்னு படியை தூக்கிட்டு போட்டு அந்த மனுஷன் வந்துட்டு போனவுடனே உருப்படாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது.
உண்மைதான் அன்பானவர்களே. சில நேரத்தில் மனுஷர்கள் நம்முடைய வீட்டுக்கு வரும்பொழுது நம்முடைய சமாதானம்லாம் போயிடும். ஆனால் கர்த்தர் நம் நடுவிலே உலாவுவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன எல்லாவற்றையும் நாம் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். கர்த்தர் நம் நடுவிலே உலாவி அவர் நமக்காக செய்கிறதான 2 காரியங்களை குறித்து முதலாவது குறிப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நம் நடுவே உலாவும் பொழுது என்ன நடக்கும்? முதலாவதாக கர்த்தர் நம் நடுவே உலாவுவார் என்று சொன்னால் நம்முடைய பயத்தை நீக்கி, நம்முடைய பயங்களை நீக்கி ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நாம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல வீட்டில் யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். மரியாளுக்கு தரிசனமாயிட்டாரு. ஆனாலும் சீஷர்களால் என்ன பண்ண முடியல? நம்ப முடியல. சரி, பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னும் வீட்டில் வந்து என்ன பண்றாங்க? அவங்க இருக்கிற வீட்டில் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிறாங்க. அந்த வீடு முழுவதுமாக எதிரால் நிறைந்திருக்கிறது? பயத்தினாலே நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. பயத்தினாலே நிறைந்திருக்கிறது. என்ன பயம்? 2 விதமான பயம் இருக்கும் மனுஷனுக்கு. ஒன்று மனுஷ பயம், 2வது மரண பயம். என்னது? ஒன்று மனுஷர்களை குறித்ததான பயம், 2வது மரணத்தை குறித்ததான பயம். பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? இப்போ நீங்க கடங்காரங்களை பயந்து இப்போ நீங்க யூஸ் பண்ற ஃபார்முலாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர் அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டாங்க. என்னது? வீட்டில் வந்து பூட்டு போட்டு அழகாக வந்து ஓட்ட ஜன்னல் வந்து திறந்து உள்ளே போயிட்டு அந்த ஜன்னல் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மூடிட்டு வீட்டில் உட்காந்துக்கும். அப்போ கடங்காரங்க வந்து என்ன செய்வான்? பார்த்துட்டு என்ன செய்வார்? அட, வீடு பூட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. நம்ம மட்டும் ஜம்முன்னு வீட்டில் உட்காந்துருப்போம். இந்த ஃபார்முலாவை அன்னைக்கே யூஸ் பண்ணிட்டாங்க. யாரு? சீஷர்கள். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். எதற்காக வந்து இவர்கள் இப்படி பயந்துருக்கணும்? யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா, இவருடைய சிந்தனை என்னன்னு கேட்டா, நம்முடைய போதகரை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க. நம்முடைய ஆண்டவரை சிலுவையில் அறைஞ்சு யூதர்கள் கொண்டு விட்டார்கள். இப்போ நம்ம எல்லாருமே அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வெளியே இருக்க ஜனங்களுக்கு நம்ம ஒவ்வொருடைய முகங்களும் நல்ல ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம வெளியே போனால் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? கொன்றுவாங்க. இப்போ அந்த இடத்துல 10 சீஷர்கள் இருக்கிறாங்க. தோமா அந்த இடத்துல இல்லை. யூதாஸ் ஆல்ரெடி வந்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? தூக்க மாட்டிட்டு அவர் இறந்துட்டாரு. இப்போ 10 சீஷர்கள் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எதில் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மனுஷ பயத்திலையும் மரண பயத்தில் இருக்கிறாங்க. யூதர்களுக்கு பயந்ததினால அப்போ வெளியே போனா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? நம்மள கொலை செய்து விடுவார்கள் என்றதான பயத்தில், உயிர் பயத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வீட்டிலே கதவுகளை பூட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மனுஷ பயத்தோடு கூட இருக்கிற சூழ்நிலையிலே, மரண பயத்தோடு நிறைந்திருக்கிற சூழ்நிலையிலே, அந்த பயம் நிறைந்திருக்கிற வீட்டின் நடுவே இயேசு வந்து நின்று சொன்னாராம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பயம் நிறைந்ததான வீட்டின் நடுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால், அவர் பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவுவேன், நான் உங்கள் நடுவே இருப்பேன். ஆண்டவர் நம் நடுவே இருந்தான் நம்முடைய பயங்களை நீக்கி நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பயங்களை நீக்கி அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறீங்க? நீங்க எந்த பயத்தில் இருக்க? எதை குறித்தெல்லாம் நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பயங்கள் மனுஷர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பயங்களை உங்களை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, பயத்தோடு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறல்ல, ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறல்ல, ஐயோ என்ன நடக்கும் என் வாழ்க்கையில், ஐயோ என் வாழ்க்கையில் இதற்கு மேற்கொண்டு என்ன நடக்கும் என்று சொல்லி பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, நீ கவலைப்படாத, நான் உன் நடுவே உலாவ போகிறேன். உன் எல்லா பயங்களையும் நீக்கி உன் குடும்பத்திற்கு நான் சமாதானத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே உலாவி நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், பயத்தை நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
இரண்டாவதாக ஆண்டவர் நம் நடுவே உலாவி அவர் நமக்காக செய்கிறதான இரண்டாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நம் நடுவே உலாவாராம். எப்படிப்பட்ட நேரத்தில்னு கேட்டா, அன்பானவர்களே, உபத்திரவத்தின் பாதையிலே, சோதனைகளின் பாதையிலே ஆண்டவர் நம் நடுவே உலாவுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தானியேலின் புத்தகத்தில் அருமையான பாஸ்டர்கள் ஆராதனையில் கூட அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. அன்பானவர்களே, 3ஆம் அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாங்க. இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அடிமைகள், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டதான இளைஞர்கள், வாலிபர்கள். ஆனா நியாயமா பார்த்தா இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள். யாருங்க இவங்க? ஏன்னா அந்த அதிகாரத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் ராஜ குலத்தார்களிலும் துரைமார்கள் அப்படின்னு சொன்னா, ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த 4 பேர். எங்க? இஸ்ரவேல் தேசத்தினுடைய, யூதா தேசத்தினுடைய ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தது நிமித்தமாக அவர்களை கர்த்தர் அந்நியர்கள் கையிலே, பாபிலோனியர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். இப்போ என்ன நடக்குது? இவன் அந்த ஒட்டுமொத்த யூதா தேசத்தையும் பாபிலோன் ராஜா பாபிலோன் தேசத்துக்கு சிறை கொண்டு போய் விட்டார், அடிமைகளாக கொண்டு போய் விட்டார். இப்போ திடீர்னு சொல்லி அந்த ராஜா அவர் சட்டத்தை போடுறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவருடைய தெய்வத்தை, அவருடைய ராஜ்யம் ஆளுகையில் எங்கும் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் வணங்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு மிகப்பெரிய சட்டத்தை அவர் போடுகிறார். எல்லாருமே பணிந்து கொள்ளுகிறார்கள். இந்த 3 பேர் பணிந்து கொள்ள உடனே ராஜாக்கு ரிப்போர்ட் போகுது. ராஜா, நீங்க வந்துட்டு சூப்பர்வைசிங் வேலைக்கு வச்சிங்களே, அவங்க 3 பேரும், அந்த 3 வாலிபர்கள் உங்களுடைய கட்டளையை என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க. உடனே ராஜா கூப்பிட அந்த 3 அடிமைகளை வர்றாங்க. என்ன, என்னுடைய வார்த்தையை நீங்க கை கொள்ளையாமே, என் கட்டளை மீறினீங்களா? உண்மையா? கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். மறுபடியும் இந்த 6 வாத்தியங்கள் முழங்கும் பொழுது, இசைக்கருவிகள் முழங்கும் பொழுது என்னுடைய தெய்வத்தை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எரிகிற அக்கினி சோலையில போடப்படுவீர்கள் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாருங்க. உங்களை என் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? உடனே அடுத்த வசனம் சொல்லுது, 17ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் 3 பேரும் ராஜாவை நோக்கி, ராஜாவேன்னு கூட சொல்லல, பேர் எடுத்து சொல்றாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, நேபுகாத்நேச்சாரே, இந்த விஷயத்தில் உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்தையும் எங்கள் ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. எங்க ஆண்டவர் பார்த்து, எங்க நடுவில் ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வருது. 1 மடங்கு அக்கினியை 7 மடங்கு அதிகமாக்கிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? உடனே அவங்கள தூக்கி என்ன பண்றாங்க? கொண்டு போயிட்டு நெருப்பில் போடுறாங்க. சூடு அதிகமாக இருந்ததுனால கொண்டு போய் கையை காலை கட்டி இவங்க 3 பேரை கொண்டு போன 6 பேர், அக்கினியில் கொண்டு போன 6 பேர் சூடு தாங்க முடியாமல் செத்து போயிட்டாங்க. இப்போ ராஜா நினச்சிட்டாரு, போனவங்களே சூடு தாங்க முடியாமல் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் போடப்பட்டவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் சொல்லி நினைச்சாரு. ஆனால் அன்பானவர்களே, வசனம் சொல்லுது, எனக்கு அன்பானவர்களே, 23, 24 வசனங்களை சொல்லுது, நேபுகாத்நேச்சார் பிரமித்து, அவருக்கு பயம் வந்துருச்சு, பிரமித்து ஷாக் ஆயிட்டாராம். கொஞ்ச நேரத்தில் பிரமித்து சொல்றாரு, கேட்கிறாரா, நம்ம 3 பேரை தானே போட்டோம்? ஆமா ராஜா, ஆனால் 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நான் உங்கள் நடுவே உலாவுவேன் என்று சொன்ன கர்த்தர் சும்மா சொல்லலைங்க. அக்கினியிலே தன்னுடைய பிள்ளைகள் போடப்பட்ட பொழுது, அக்கினி சோதனைகள், அக்கினி போன்ற சோதனைகள் வந்த பொழுது, அந்த சோதனைகளின் நடுவிலே, அந்த உபத்திரவத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாமல் அவர்களோடு கூட நடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட உபத்திரவத்தின் பாதையிலே அவர்கள் நடுவிலே கர்த்தர் உலாவினார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர், அன்பானவர்களே, அவர் நமக்காக செய்கிற 2வது காரியம், அவர் நம்முடைய சோதனையின் பாதையில், உபத்திரவத்தின் பாதையிலே நம்மோடு கூட நடந்து வந்து நம்மை எல்லாவற்றிற்கும் பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உங்கள் நடுவே உலாவு என்று சொல்லி சொன்ன தேவன் நம் நடுவே உலாவி நம்முடைய பயத்தை நீக்கி நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன் என்று சொன்னவர் நம்முடைய சோதனையின் பாதையில், உபத்திரவத்தின் பாதையில், பாடுகளின் பாதையில் நம்மோடு கூட உலாவி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, நெருப்பு மாதிரி சோதனைகள் இருக்கு பிரதர்,
நான் சுத்தியும் பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே பாடுகள் தான், எல்லாமே உபத்திரவங்கள் தான். என்னுடைய வாழ்க்கையில நான் தீமையை தவிர வேற ஒன்றுமே நான் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னுடைய தீமையின் பாதையிலே, உபத்திரவத்தின் பாதையிலே நான் உன்னோடு கூட உலாவுகிற தேவன். அல்லேலூயா. நீ பயப்படாத, அந்த அக்கினி உன்னை ஒன்றும் செய்யாதே, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய் என்று சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் அக்கினி போன்ற சோதனைகளில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களோடு கூட அவர் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவே உலாவுவேன் என்று சொன்னார். அவர் நம் நடுவே உலாவி நம்முடைய பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் நம் நடுவே உலாவி உபத்திரவங்களிலே, பாடுகளிலே நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்தினுடைய 2வது பாகம் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். என்னதுங்க? என்னது? நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அவர் யாருடைய தேவனா? உங்கள் தேவன். அவர் யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர். நான் உங்கள் நடுவே உலாவுவேன், உங்கள் தேவனாயிருப்பேன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவனாய் இருந்து அவர் என்ன செய்கிறாராம்? லேவியராம் 26:13, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அவர் நம்முடைய தேவனாயிருந்து என்ன செய்வார் என்று சொன்னால், நம்முடைய நுகத்தடிகளை முறிப்பார். அல்லேலூயா. நுகத்தடின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? இப்பெல்லாம் வந்து நிலங்களை உழுவதற்கு, விவசாயம் செய்வதற்கு டிராக்டர் வந்துருச்சு, நெல்லை இருக்க கூட மிஷின் வந்துருச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போங்களேன், நம்முடைய தாத்தா காலத்தில் போனீங்கன்னு சொன்னால் 2 காளமாடு இருக்கும். 2 காளமாட்டை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 காளமாடுகளுடைய கழுத்தில் இங்கே வச்சு பூட்டிடுவாங்க, லாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட முடியுமா? அந்த கட்டையிலிருந்து நீட்டமாக வந்து 2 கட்டை இருக்கும். அந்த 2 கட்டை பெருசாக இருக்கும். அதனுடைய ஓரத்தில் கீழே இன்னும் பெரிய ஒரு கட்டை, பாரமான கட்டை அது இருக்கும். அதுக்கு கீழே வந்து பல்லு மாதிரி வந்துட்டு ஒரு 3-4 கட்டைகளை வந்து அடித்து வச்சுருப்பாங்க, ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த காளமாட்டு மேலே வந்து மொத்த வெயிட்டும் எங்கே இருக்குது? இப்போது கழுத்தில் இருக்குதுங்க. சரியா? அதுதான் நுகம். இப்போ என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த விவசாயி காலையில் 6 மணிக்கு அந்த காளமாடுகளுடைய கழுத்தில் அந்த நுகத்தை பூட்டிட்டு நிலத்தை உழுவார் பாருங்க. உழுது காலையிலேருந்து எத்தனை மணி நேரம், எது வரைக்கும் உழுவார்? சாயங்காலம் வரைக்கும் சுற்றி நல்லா ஆழமாக உழுவாங்க. சில நேரத்தில் அந்த விவசாயி என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதனுடைய அந்த மண்ணில் வந்து ஒரு பாகம் இருக்குது தானே, அந்த நுகத்தினுடைய பாரம், ஒரு பகுதி வந்து காளமாட்டுடைய கழுத்தில் இருக்குது. சரியா? இன்னொரு பகுதி வந்து மண்ணில் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே வரும். இப்போ அந்த விவசாயி என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் தன்னுடைய காலை வந்து பூமியில் இருக்கக்கூடிய அந்த கட்டை இருக்குல்ல, நுகத்தினுடைய இன்னொரு முனை, அதில் வச்சு அழுத்துவார். நல்லா அழுத்து அதை என்ன பண்ணுவார்? காளமாட்டை இன்னும் அடிப்பார். அப்போ என்ன செய்யணும்னு கேட்ட, அந்த காளமாடு தன்னுடைய பாரத்தையும் அது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும், இந்த நுகத்தினுடைய பாரத்தையும் சுமக்கணும், இந்த கட்டைகளுடைய பாரத்தையும் சுமக்கணும், இந்த மண்ணு கல் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனுடைய பாரத்தையும் சுமக்கணும், இந்த விவசாயினுடைய பாரத்தையும் சுமந்து அது தள்ளாடி பாவங்க அப்படியே தள்ளாடி அப்படியே முன்னேறி போகும். அந்த வெயிலில், உச்சி வெயிலில் 12-1 மணிக்கு நிலத்தை உழுதுட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுங்களுக்கு வாய் இருக்காது, ஒன்றும் செய்ய முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது, உட்கார முடியாது, தண்ணி குடிக்க முடியாது. ரொம்ப பாவமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே உழுது உச்சி வெயில்ல ரொம்ப சோர்ந்து போயிடும். ஆனா வேற வழி இல்லை. அந்த நுகத்தை அந்த மாடுகள் சுமந்தே தானாக வேண்டும்.
அப்போ அதே மாதிரி பிசாசு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்முடைய கழுத்துகளில் சிலவிதமான நுகங்களை வைத்திருக்கிறான். நாம நிம்மதியா இருக்க முடியாதபடிக்கு, நாம சமாதானமா இருக்க முடியாதபடிக்கு, நாம எப்பவுமே பிரச்சனையில இருக்கணும், நம்ம எப்பவுமே கவலையில இருக்கணும், நம்ம எப்பவுமே வியாதியில இருக்கணும், நம்ம எப்பவுமே பலவீனத்தில் இருக்கணும். அப்பதான் நம்ம நல்லா ஜெபிக்க முடியாது. அப்பதான் நம்ம கர்த்தரை தேடணும். எப்ப பார்த்தாலும் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் முழங்கால் போட்டாலும் எனக்கு ஜெபம் வர மாட்டேங்குது, என் பிரச்சனை தான் எனக்கு கண்ணு முன்ன வருது. அப்ப பிசாசுனுடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஜெபிக்கவே கூடாது, நீங்க கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கவே கூடாது, நீங்க கண்ணு முன்ன பிரச்சனை தான் வரணும்னு சொல்லிட்டு உங்க முன் கழுத்துல பலவிதமான பிரச்சனைகள் என்கிறதான நுகங்களை அவன் வைத்திருக்கிறான். அதனால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தலைகுனிவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரச்சனைகளை நீங்கள் சுமந்து கொண்டு தலைகுனிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவன், உங்கள் நுகத்தடிகளை முறிக்கிற தேவன். அல்லேலூயா. உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைகுனிவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிற தேவன். அவர் உங்கள் தேவன். நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அவர் நம்முடைய தேவனாய் இருந்து நம்முடைய நுகத்தடிகளை முறித்து தலை நிமிர பண்ணுவார். இரண்டாவதாக, அவர் நம்முடைய தேவனாய் இருந்து நமக்கு என்ன செய்வாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தையும் 29ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, லாபான் யாக்கோபை துரத்துக்கிட்டே வராரு. அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் லாபானோடு பேசுகிறார். லாபானே, என் மகனோடு கூட நாளைக்கு நீ பேச போற, நன்மையே அன்றி தீமை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. 29ஆம் வசனத்துல 31, 29 ஆதியாகமத்துல லாபான் சொல்றாரு, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை பலன் இருக்குது. யாக்கோபே, நீ ஏன் நாட்டில் இருக்கிற, ஏன் ஆளுகையின் கீழே இருக்கிற, சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் ஏன் ஜனம், நான் நினைச்சவன் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா உன் ஆண்டவர் நேத்து என்ன மிரட்டிட்டாரு, உன் ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டா, நீ யாக்கோபோடு நன்மையேண்டி தீமை பேசாதபடிக்கு ஜாக்கிரதையான்னு சொன்னாரு. அவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் தேவன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? லாபான். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனால் உங்கள் தேவன் நேற்று என்னை எச்சரித்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, அவர் நம்முடைய தேவனாய் இருந்து நமக்காக வழக்காடுவார். வசனம் சொல்லுது, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன். அன்பானவர்களே, உங்கள் சத்துருக்கள் உங்களை காட்டிலும் பலனுள்ளவர்களாக இருக்கிறார்களா? உங்களை காட்டிலும் உங்கள் சத்துருக்கள் எல்லா விதத்திலையும் வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களோடு நான் வழக்காடுவேன் உங்களுக்காக. உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நான் வழக்காடுவேன். காரணம், நான் உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன், உங்களை தலை நிமிர பண்ணுகிற உங்கள் தேவன், நான் உங்கள் தேவன், உங்களுக்காய் வழக்காடுகிற உங்கள் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். மூன்றாவதாக என்ன வார்த்தை சொல்லுது? லேவியராகமம் 26:12, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். என்னதுங்க? நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அவருடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷனாலே புறக்கணிக்கப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். படிப்பறிவில்லாத உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகளாய் இருக்கிற உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என் ஜனம், என் ஜனம். ஆண்டவரே, என் சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆண்டவரே, என்ன சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் ஜனம். அவருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? அன்பானவர்களை, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனம். ஆண்டவர் உங்களை மனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அவருடைய ஜனத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரா? சம்பூரணத்தை கொடுப்பார். அல்லேலூயா. என்ன கொடுப்பாருங்க? சம்பூரணத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் குறைவா இருக்கிறதா? எல்லாமே குறைவா இருக்கிறதா? ஒண்ணுமே நிறைவில்லை பாசம் சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் ஜனமா இருக்கிறபடினால உனக்கு நான் சம்பூரணத்தை கொடுக்க போகிறேன். உன் குறைவுகள் எல்லாம் நான் மாற்றி நான் சம்பூரணத்தை கொடுக்க போகிறேன். அதே வசனத்தில் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க சம்பூரணமா நீங்க சாப்பிடுவீங்க. அது மட்டும் இல்ல, வசனம் சொல்லுது, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து
உங்களை அதிசயமாய் எடுத்து வந்த உங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீங்க. சம்பூர்ணத்தை கொடுப்பாராம், திருப்தியை கொடுப்பாராம். அல்லேலூயா. சொல்லிட்டு வசனம் சொல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் திருப்தியை கொடுக்கிறவர் அவருடைய ஜனங்களுக்கு. அவர் ரெண்டாவது தன்னுடைய ஜனத்துக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? வெட்கத்தை மாற்றுவாராம். தன் ஜனங்களுடைய வெட்கத்தை மாற்றுவார். இன்றைக்கு வெட்கத்தை மாற்றுகிற கர்த்தரிடத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் நுகத்தடிகளை முறிக்கிற கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உங்கள் நடுவே உலாவுவேன். நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். நான் உங்களுடைய உபத்திரவத்தின் பாதையில உங்கள் நடுவிலே உலாவி உங்களை பாதுகாப்பேன். என்னுடைய பாதுகாப்பை மீறி உங்களை யாரும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. காரணம், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை தலை நிமிர பண்ணுவேன். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்களுக்காக நான் வழக்காடுவேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீங்க. நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சம்பூர்ணத்தை கொடுப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறதுனால உங்கள் வெட்கத்தை மாற்றுவேன். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஆண்டவரத்தை சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய நுகத்தடிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய பிள்ளைய வியாதி என்கிற நுகத்தடிய, கடன் என்கிற நுகத்தடிய, உன்னை வருத்தப்படுத்தி கொண்டு வருகிறதான பிரச்சனைகள் என்கிற நுகத்தடிய, செய்வினை கட்டுகள் என்கிற நுகத்தடியை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போட போகிறார். கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். உங்களுடைய எல்லா விதமான குறைவுகளை மாற்றி சம்பூர்ணத்தை கொடுத்து உங்கள் வெட்கத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார்.